என்னமோ பண்ணு. எந்தா ஐயோ அம்மா அம்மா அந்த நோட்டை கூட. எதுக்கு? அம்மா அது என்ன நோட்டுமா? அது வரவு செலவு கணக்கு நோட்டு. ஓ குடுமா, நானும் பாக்குறேன். எதுக்கு? நீ எதுக்கு பாக்கணும்? ஏற்கனவே கணக்கு பாதியில நிக்குதுன்னு நானே குழப்பத்துல இருக்கேன். நீ போ, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அத்தை கொடுங்க, நான் முடிச்சு காட்டுறேன். வேணாம், எல்லா கணக்கு வழக்கையும் நான் தான் பண்ணுவேன். ஷோ அப்பா, என்னடா புதுசா பண்ற? இந்த நோட்டு நான் பார்த்ததே இல்லையம்மா நம்ம வீட்ல. கூட ஒரு தடவை பார்த்து தர. இந்த வீட்டு பொறுப்பு என்னோடது. நீ ஏன் இதுல எல்லாம் தலையிடுற? நான் இதெல்லாம் முடிச்சிட்டு தான் தருவேன். இப்பெல்லாம் தர முடியாது. மாமா என்ன தமிழ், ஏன் பதட்டமா வர்ற? அப்பா வந்துட்டாரு. வா 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 வா. வாங்க வாங்க. அப்பா இங்க வாங்க. ஜெய்சிபி. அப்பா என்னப்பா? தலை இன்னைக்கு இடையில சாவி வச்சுக்கிட்டு அங்கங்க அசைய கூட மாட்டேங்கிறா. சாவி எடுக்கவே முடியல. என்னடா பண்றது? அப்பா நேர் வழியில போனா எதுவும் வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்துடலான்னு சொல்றியா? டேய், அதெல்லாம் தப்புடா. ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லப்பா, வேற ஒரு வழி இருக்கு. டேய், குடும்ப மானவே போகுதுடா. என்ன நீ தனியாளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், உனக்குன்னு ஒருத்தி இருக்காடா, அவளை வச்சு நீ காப்பாத்த வேணாமா? அப்பா இல்லப்பா, ஒரே ஒரு நாள் தான் தெரியாம. என்னடா ஒரு நாள்? இப்படி ஆரம்பிக்கிற பழக்கம் தான் பெருசா போய் வாழ்க்கையே அழிச்சிடும். ஏன்டா அப்படி பண்ற? எப்பதான் நீ திருந்துவ? பின்றீங்களே. டேய், இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏன்டா அப்படி குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? டேய், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்க பாரு மீனா, குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன டேய், குடிச்சியா? அட பாவி. எங்க இந்த கேடி? கூப்பிடுங்க அவனை, கூப்பிடுங்க அவனை. அவனை வர சொல்லுங்க. கால் பண்ணுங்க. போன் ரூம்ல இருக்கு மீனா. ஆமாமா, போன். ஏ போன் ரூம்ல தான் இருக்கு. இப்பவே அவனை வர சொல்லு. என்ன பண்ற பாருங்க. ரூம்ல போறங்கப்பா, ரூம்ல போறங்கப்பா, வாங்கப்பா. ஐயோ, நீங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல அத்தை. அது அது பீரோ ஏன் திறந்திருக்கு? என்ன கையில என்ன மறைக்கிற? அது ஒண்ணு இல்ல அத்தை. அது ஒண்ணு இல்ல. மாமா, அது ஒண்ணு இல்லம்மா, நான் தான் அவள. என்னடா தெளிவா பேசுற? ஐயோ, இதை மறந்துட்டுமே. இதுக்கு முன்னாடி உளர்ன. மீனா, அது. ஓ, அப்போ நீ குடிக்கல? இல்லம்மா. அத வாடையே வரலையே. குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கா இல்ல? ஆமா, எதுக்கு இந்த டிராமா? அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களாப்பா? சிபி. ஜானு, நான் திரும்ப லண்டன் போறதுக்கு விசா எடுத்து வச்சிருந்தேன் ஜானு.
அது எப்படியோ தவறி அம்மா கைக்கு போயிருச்சு. அதை கிழிக்கதான் அப்பாவும் தமிழும் தேடிட்டு இருந்தாங்க. ஆ, ஆ. அது கடைசியா அம்மா கைக்கு போயிருச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாருமே திட்டுவீங்க, நீயும் வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் நான் அதை அப்படியே குடுங்கி கிழிச்சு போட்டேன் ஜானு. இல்ல இல்ல இவ பொய் சொல்றான். அது அது விசா மாதிரியே இல்ல இவ ஏதோ மறைக்கிறாத்த. பிரகாஷ், சிபி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, உண்மைதான். அது விசா லெட்டர் தான் அது. டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. தமிழ் என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதுல குறியா இருக்க? சிபி, இன்னொரு தடவை ஓடி போறத பத்தி யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ என்ன புணமா தான் பார்க்கணும். என்னடா ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? இங்க உனக்கு என்னடா குறை? லண்டன்ல போய் அப்படி என்னதான் பண்ண போற? நீ இனிமே இந்த மாதிரி பண்ண நான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் சிபி. என்ன சிபி, எத்தனை தடவை சொன்னேன் எனக்காக அந்த வீட்டுல இருக்க மாட்டியா? பாத்து தமிழ், நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, பாத்துக்கலாம். தமிழ், நீ வருத்தப்படாத. எங்களை மீறி அவன் எங்க எப்படி போறான்னு பாத்தரலாம். நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் தமிழ், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்லயும் லவ் இருக்குல்ல. ஷோ ஆண்டவா, இவகிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து. சரி, அதை விடுங்க. ரொம்ப வலிக்குதா? நான் வேணா ஐஸ் வச்சு விடட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், விடு. இருங்க, வைக்கிறேன். உட்காருங்க. ஐஸ் வச்சா சரியாயிடும். இருங்க. ஜால் என்னதாவது டிஸ்லோகேட் ஆயிருச்சா? தமிழ் பரவாயில்ல தமிழ், வேணாம். இருங்க. ஏய், என்ன தமிழ் பண்ற?